வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சேலத்தைச் சேர்ந்த பெரியசாமி ராமசாமிக்கு மூலிகை மருந்தை கண்டறிந்ததற்கான விருது உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வாக்குப்பதிவு இயந்திரங்களின் 50% ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாத 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதில் என்ன பிரச்சினை? தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தில் விளைநிலங்கள் உள்ள பகுதிகளில் செயல்படும் 110 டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனே மூட வேண்டும். மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியீடு. சென்னையில் 3 தொகுதிகளிலும் திமுக போட்டி. தேமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விரிவான செய்திகள். சிறப்பான புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கிய சிறந்த இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு குஜராத் மாநிலம் காந்திநகர் அருகே இன்று நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் ரகுவன்ஷிக்கு வேளாண் துறையில் சிறந்த கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒட்டுண்ணி நோய்களுக்கு சிறந்த மூலிகை மருந்தை கண்டறிந்ததற்கான விருது தமிழகத்தின் சேலத்தைச் சேர்ந்த பெரியசாமி ராமசாமிக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் திருவிழாவை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். That this festival sees participation from several grassroots innovators who have been inspired to find effective solutions to problems that they experienced in their communities. I congratulate all the award winners. I hope they will continue to be an inspiration for the entire society. The creativity and efforts they have put in to conceive practical solutions to everyday problems is commendable. மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் 50% ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் விடுத்த கோரிக்கை தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக நாடு முழுவதும் 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வசதியுடனான ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த ஒப்புகைச் சீட்டை மாதிரிக்கு ஒரு தொகுதியில் ஏதேனும் ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த விதிமுறைக்கு எதிராக 21 கட்சித் தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா, ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் டெரிக் ஓ பிரையன் உள்ளிட்ட 21 கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதில் ஒவ்வொரு தொகுதியிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் ஒப்புகைச் சீட்டை 50% வரை சரிபார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அந்த மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வரும் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது.
தேர்தலை கண்காணிக்கும் பல்துறைகள் அடங்கிய குழுவினர் கலந்து கொள்ளும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் உள்ள தேர்தல் ஆணையக அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவை கட்டுப்படுத்துவது, இதற்கான பணியில் ஈடுபட உள்ள பிரிவினர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த புரிதலை இவர்களுக்கு ஏற்படுத்தவும், துறைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தேர்தல் கண்காணிப்பு பணிகளை செவ்வனே நிறைவேற்றவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று தெரிகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது போதை மருந்து, கள்ளச்சாராயம், கள்ளநோட்டு, ரொக்க பணப்புழக்கம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்க தொகுதி வாரியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. தேர்தலை அமைதியாக நடத்தி முடிக்க மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை, சர்வதேச எல்லை உள்ளிட்டவற்றில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலை அமைதியாக நடத்தி முடிக்க அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு பார்வையாளர்கள் குழுவினரை காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்த பிரதிநிதிகளிடம் சிறப்பு பார்வையாளர்கள் ஆலோசனைகளை கேட்டனர். இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சியான தேசிய மாநாட்டுக் கட்சி பிரதிநிதிகள் சிறப்பு பார்வையாளர்களை சந்திக்க வரவில்லை. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள நிலைமையை ஆய்வு செய்யும் வகையில் சிறப்பு குழுவினர் அம்மாநில காவல்துறை உயர் அதிகாரிகளையும் சந்தித்து விவாதித்தனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த குழுவில் வினோத் ஜூட்ஷி, நூர் முகமது, AS கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகரில் நெரிசல் மிக்க மசூதி ஒன்றில் இன்று காலை மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 49ஆக அதிகரித்துள்ளது. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உள்ளூர் நேரப்படி நண்பகல் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் நடைபெற்றபோது மசூதியில் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினரும் தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் அவர்கள் அனைவரும் காயமின்றி உயிர் தப்பியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் குழந்தைகளும் அடங்குவர். துப்பாக்கிச் சத்தம் கேட்ட பகுதியை நோக்கி விரைந்தபோது அங்கு 4 சடலங்களை பார்த்ததாக சிலர் தெரிவித்தனர். துப்பாக்கியால் சுட்ட நபர் ராணுவ உடை அணிந்திருந்ததாக சிலர் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஒரு பெண் உட்பட 4 பேரை பிணை கைதிகளாக பிடித்தார். மேலும் மசூதிக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து ஏராளமான வெடிகுண்டுகளை காவல்துறையினர் கண்டுபிடித்து செயலிழக்கச் செய்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து நகரில் உள்ள பள்ளிகளின் கதவுகள் மூடப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குழந்தைகள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்த நாள் நியூசிலாந்தின் கருப்பு தினம் என்று அந்நாட்டின் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கிரைஸ்ட் சர்ச் நகரில் நாளை பங்களாதேஷ், நியூசிலாந்து இடையே நடைபெற இருந்த 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றுவது தொடர்பாக புதிய அரசாணை வெளியிட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற அரசு நேற்று உத்தரவிட்டது. அதற்கான அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் இருந்ததால் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை நீக்கி புதிய அரசாணை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வீடியோக்களை வைத்திருப்பதும் பகிர்வதும் குற்றம் என நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணையத்தில் உள்ள வீடியோக்களை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்கள் உள்ள பகுதிகளில் செயல்படும் 110 டாஸ்மாக் கடைகளை உடனே மூட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் விவசாய நிலத்திற்கு அருகே டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கடையை அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். டாஸ்மாக் கடை உள்ள இடத்துக்கு அருகே விவசாயம் நடைபெறுவதால் கடையை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் S. மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு தமிழகம் முழுவதும் விவசாய நிலங்களுக்கு அருகே செயல்படும் டாஸ்மாக் கடைகள் எத்தனை என விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த கேள்வியை நீதிபதிகள் மீண்டும் எழுப்பினர். மேலும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மது அருந்துவதை தடுக்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளிலும் ஏன் CCTV கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.
அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், தமிழகத்தில் செயல்படும் 3000 டாஸ்மாக் கடைகளில் தற்போது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள கடைகளில் கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 110 கடைகள் விவசாய நிலங்கள் உள்ள பகுதிகளில் திட்ட அனுமதி பெறாமல் செயல்படுவதாக அவர் பதில் அளித்தார். இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் விவசாய நிலங்களில் டாஸ்மாக் கடைகள் அமைக்கக்கூடாது என்பதில் நீதிமன்றம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தனர். அனுமதி இல்லாமல் விவசாய நிலம் உள்ள பகுதிகளில் செயல்படும் 110 டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் எனவும் கடைகளை மூடியதற்கான அறிக்கையை வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதில் என்ன பிரச்சினை என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த 10ஆம் தேதி வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றங்களில் உள்ள நிலுவை வழக்குகள் காரணமாக அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறாது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி மாநிலங்களவை திமுக உறுப்பினர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை நடத்துவதில் என்ன பிரச்சினை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் இது தொடர்பாக மார்ச் 25ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. வேட்பாளர்களுக்கான தகுதியை நிர்ணயிக்க கோரிய வழக்கின் விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு மீதான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் சார்பில் வேட்பாளர்களுக்கான குறைந்தபட்ச தகுதி இளங்கலை பட்டப்படிப்பும் வயது வரம்பில் 75 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனு மீதான விசாரணையை தீபக் குப்தா மற்றும் சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்கும் என்று கூறி வழக்கை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. புதிய தலைமைச் செயலக முறைகேடு வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றிய அரசாணையை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு குறித்து விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி R ரகுபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதற்கு எதிராக திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் ரகுபதி ஆணையத்தின் செயல்பாடுகளை முடக்கி வைத்து உத்தரவிட்டதுடன் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருந்தால் தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவிட்டது. இதன்படி ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒப்படைத்து கடந்த ஆண்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனை எதிர்த்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி விசாரணையை முழுமையாக முடிக்காத நிலையில் அந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றியது செல்லாது என்று கூறி அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் D.S. சிவஞானம் மற்றும் பவானி சுப்ராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பிலும் திமுக தரப்பிலும் கால அவகாசம் கோரியதை அடுத்து இந்த வழக்கை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இனி வருவது தேர்தல் செய்திகள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களின் விவரத்தை இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் அறிவித்தார். அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கோவையில் PR நடராஜன், மதுரையில் சு. வெங்கடேசன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட முன்னாள் MP PR நடராஜன் 1968ஆம் ஆண்டு முதல் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்.
மதுரை தொகுதியில் போட்டியிடும் எழுத்தாளர் வெங்கடேசன் காவல் கோட்டம் என்ற நாவலை இயற்றியதற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியின் வேட்பாளராக ராமநாதபுரம் மாவட்டம் குருவாடியைச் சேர்ந்த கே நவாஸ் கனி ஏணி சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயரும் சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திருப்பூர் தொகுதியில் சுப்பராயனும், நாகப்பட்டினம் தொகுதியில் எம் செல்வராஜும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றுள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைந்திருப்பது மற்ற கட்சிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக அமைந்துள்ள கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல என்றும் சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒருவர் மீது ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு கூட்டம் அக்குழுவின் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி, இலங்கை பிரச்சினையில் காங்கிரஸ் என்ன செய்தது என்று தமிழிசை கேட்பது விசித்திரமாக உள்ளது என்றார். காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் 3 நாட்களில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு ஏற்கனவே நிறைவு பெற்ற நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இன்று முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. திமுக தலைமை அலுவலகமாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதன்பின் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி திமுக வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 20 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை மற்றும் மதுரையில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மதிமுக ஈரோடு தொகுதியிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியிலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியிலும், இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதில் இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டதாக திமுக மகளிர் அணி செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் பிஜேபி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் வேலைவாய்ப்பு குறித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மத்தியில் செயல்படும் பிஜேபி கட்சியானது மாநில கட்சிகளை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை என்றும் அவர் கூறினார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தொழில் நிறுவனங்கள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலன் காக்கப்படும் என்பது உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி 94 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை பாமக இன்று வெளியிட்டுள்ளது. சென்னையில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதில் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம், விவசாயிகள் கடன் தள்ளுபடி, நதிகள் இணைப்பு, காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல், லோக்பால் அமைப்பை ஏற்படுத்துதல், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வருமான வரி விலக்கு வரம்பை 7 லட்சம் ரூபாயாக உயர்த்துதல், புகையிலை மற்றும் மது ஒழிப்பு உள்ளிட்டவற்றுக்காக பாமக பாடுபடும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் 36 தலைப்புகளில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழ் மொழி வளர்ச்சி, சிறுபான்மையினர் நலன் உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் பாமக ஆதரவுடன் அமையும் அரசிடம் இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிடிவி தினகரன் தரப்பு சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதில் டிடிவி தினகரனின் மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்தது. இதனை எதிர்த்து தினகரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். தில்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு தடை விதிக்க மறுத்துள்ளது. மேலும் டிடிவி தினகரனின் கட்சிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்குவது குறித்து பதில் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மண்டல மற்றும் துணை மண்டல அலுவலர்களுக்கான தேர்தல் பயிற்சி முகாம் இன்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது. 6 சட்டமன்ற தொகுதிகளும் 140 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முதல்கட்ட தேர்தல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடிகளின் விவரங்கள், மின்னணு எந்திரம், விவிபேட் செயல்பாடுகள் உள்ளிட்ட செயல்முறை விளக்கங்களும் அளிக்கப்பட்டன. வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் இயந்திரம் ஆகியவற்றுடன் இணைப்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் குறித்து தேர்தல் உதவி அலுவலரும் சார் ஆட்சியருமான கிரந்திகுமார் பதி கூறுகையில், தேர்தல் பணிகளை மேற்கொள்ள மண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு 10 முதல் 15 வரையிலான வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்களை காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு செல்லுதல், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கான பொருட்களை வாக்குச்சாவடிகளில் பணியில் உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று உதகமண்டலத்தில் அனைவரும் வாக்களியுங்கள் என்ற வாசக வில்லையை சமையல் எரிவாயு சிலிண்டர் மீது ஒட்டி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 18 பறக்கும் படையும் 18 நிலையான கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,16,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் விதிகளை மீறி எடுத்துச் செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காவல்துறையினர் கலந்து கொண்ட தேர்தல் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அப்போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மை ஓட் மை ரைட் என்ற வாசகம் அடங்கிய டி ஷர்ட் அணிந்து கொண்டு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக வஉசி கல்லூரிக்கு சென்றடைந்தனர். பின்னர் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு தெருக்கூத்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க பறக்கும் படையினரும் சிறப்பு கண்காணிப்பு குழுவினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் கண்காணிப்பு குழுவிடம் முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து சம்பந்தப்பட்டவர்கள் தங்களது பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் தின விழாவில் இந்தியன் வங்கி தலைமைச் செயல் அதிகாரியும் நிர்வாக இயக்குநருமான பத்மஜா சந்துரு கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பெண்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியன் வங்கி பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முதன்மையான வங்கியாக திகழ்கிறது என்றார். இந்த வங்கியில் பணிபுரிவோரில் 33% பேர் பெண்கள் என்று அவர் குறிப்பிட்டார். பெண்களுக்கு கடன் உதவி மற்றும் பல்வேறு உதவிகளை வழங்குவதிலும் இந்தியன் வங்கி முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் பரிசுகளையும் அவர் வழங்கினார்.
நெல்லை சீவலப்பேரி தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் செயல்படும் சட்டவிரோத மணல் குவாரிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு ஒன்றை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேபோல் மற்றொரு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சவுடு மணல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் மிர்வாயிஸ் உமர் ஃபரூக், நசீம் கிலானி ஆகியோர் நேரில் ஆஜராக தேசிய புலனாய்வு அமைப்பு சம்மன் அனுப்பியுள்ளது. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கு நிதி வழங்கியது தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் எந்த பிரிவினைவாத தலைவர்களின் வீடுகளில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பு தலைமை அலுவலகத்தில் அவர்கள் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசுவாமி வெள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேரோட்ட திருவிழா 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆப்கான் விவகாரத்தில் புதிய திருப்பமாக அமெரிக்கா சென்றுள்ள ஆப்கானிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹம்துல்லா மோஹிப்புக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஆயுதம் ஏந்தி போராடி வரும் தாலிபான் தீவிரவாதிகளுடன் முதன்முறையாக அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க பிரதிநிதி ஜால்மே கலிசாத் முன்னெடுத்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மோஹிப் அமெரிக்காவின் இந்த நேரடி பேச்சுவார்த்தைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதி கலிசாத்தின் நடவடிக்கை ஒரு சரணாகதியை போன்றது என்றும் தாலிபான்களுடன் தோஹாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் ஹோட்டலின் வரவேற்பறையில் காத்திருக்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆப்கான் அரசை இருட்டடிப்பு செய்துவிட்டு அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிறது என்றும் கடுமையாக சாடினார். மோஹிப்பின் இந்த பேச்சு அமெரிக்காவை எரிச்சல் அடைய செய்துள்ளது. இதனால் யாரும் எதிர்பாராத விதமாக நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு அமெரிக்கா வந்துள்ள மோஹிப்புக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. அமெரிக்கா செல்லும் வெளிநாட்டு பிரதிநிதிக்கு இதுபோன்று சம்மன் அனுப்பப்படுவது மிகவும் அரிதான சம்பவம் என்பதால் இப்பிரச்சினையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. அப்பகுதிகளில் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை கொன்று ஹமாஸ் அமைப்பின் 100 முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முக்கிய நிலைகள் மீது ராக்கெட் தாக்குதலும் நடத்தப்பட்டதாகவும் இதில் அந்த அமைப்புக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. முன்னதாக ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் ராணுவம் மீது தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் அதை இஸ்ரேல் ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது என்றும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆசிய ஜூனியர் சாம்பியன் லக்ஷ்யா சென் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லிங்ஷுவாய் நகரில் நடைபெறும் இந்த போட்டியில் நேற்று நடைபெற்ற நாக் அவுட் ஆட்டத்தில் லக்ஷ்யா சென் 21-14, 21-15 என்ற ஆட்டக்கணக்கில் தென்கொரியாவின் யுங் உங்கை வென்றார். காலிறுதியில் அவர் சீனாவில் சூ செக்கியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேலத்தைச் சேர்ந்த பெரியசாமி ராமசாமிக்கு மூலிகை மருந்தை கண்டறிந்ததற்கான விருது உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 50% ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாத 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதில் என்ன பிரச்சினை? தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி.
தமிழகத்தில் விளைநிலங்கள் உள்ள பகுதிகளில் செயல்படும் 110 டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனே மூட வேண்டும். மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியீடு. சென்னையில் 3 தொகுதிகளிலும் திமுக போட்டி. தேமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.